ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த உலகத்தில் பணமா பாசமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் எது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுப்பீங்க? நான் பணம் அப்படின்னு சொல்கிறேன். முன்னாடி உள்ள காலத்தில் எல்லாம் அன்பு பாசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உறவுகளுக்கு வீட்டுக்கு போகிறதா இருக்கட்டும் வரதா இருக்கட்டும், அந்த அன்பு தான் ரொம்ப மேலோங்கி இருக்கும். அதுக்கப்புறம் தான் பணம். ஆனால் இந்த காலத்தில் பணம் இருந்தால் தான் அந்த அன்பு பாசமுமே கிடைக்குது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நான் ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு. அந்த டைம்ல எல்லாம் நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். அம்மா அப்பா அதுலேருந்து நான் வளர்ந்ததுலேருந்து நிறைய கஷ்டப்பட்டு தான் இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிறோம். ஒரு டைம் கஷ்டப்பட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கிறவங்க எல்லாம் பேசவே மாட்டாங்க. நம்ம அப்படி அவங்கள கிராஸ் பண்ணி நம்ம சிரிச்சா கூட சிரிக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட வசதி இல்லை, பண வசதியும் இல்லை, பொருள் வசதி எதுவுமே கிடையாது. அதனால பேசவே மாட்டாங்க. நம்ம அப்படி பேசுவாங்களான்னு ஏங்கின நாட்களும் உண்டு. பேசவே மாட்டாங்க. யாரெல்லாம் அன்னைக்கு ஒரு மாதிரி ஏளனமாக பார்த்தாங்களோ, நம்மளை பார்த்து சிரிச்சாங்களோ, நம்மகிட்ட பேசாமல் நம்மளை ஒதுக்கி அப்படி கஷ்டப்படுத்தினாங்களோ, இன்றைக்கி எல்லாருமே நம்ம வெளிநாட்டில் இருக்கோம், நம்மக்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக, பணம் இருக்கோ இல்லையோ வெளிநாட்டில் இருந்தால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஓ பணம் இருக்கு போல் அப்படின்ட்டு பேசுகிறவங்களும் உண்டு. இப்போது யாரெல்லாம் ஒதுக்குனாங்களோ, யாரெல்லாம் ஏளனமாக பார்த்தாங்களோ, யார் நம்ம அப்போ பேச மாட்டாங்களான்னு ஆசைப்பட்டோமோ எல்லாருமே இப்போ தானாக பேசுகிறாங்க. இதுதான் உலகம். இப்போ சொல்லுங்கள், பணம் பெருசா பாசம் பெருசா? அவங்கக்கிட்ட அதுக்காக பேச வரும்போது நான் மூஞ்ச காட்டிட்டு போகிறதே கிடையாது. ஜஸ்ட் ஒரு சின்ன சிரிப்பை கொடுத்துட்டு போயிடுவேன். ஏன்னா அவங்க ஒரு நாள் பண்ணது வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. எல்லாருமே அப்படிதான். கொஞ்சம் அவங்களோட நிலைகள் கீழே இருந்தால் கூட நம்ம யாரும் ஏளனமாக பார்க்கவோ பேசவோ கூடாது. ஒரு நாள் அவங்க மேலே வரும்போது நமக்கே அது கில்ட்டியாக இருக்கும். இவங்களை போய் இப்படி நினைச்சோமே அப்படி நினைச்சோமே அப்படின்னு சொல்லி நமக்கே நம்ம மேலே ஒரு தாழ்வு மனப்பான்மையும் நமக்கு ஒரு குற்றபோதமும் வரும். ஸோ அதனால் யாருமே அவங்களோட பண பலத்தை வச்சோ இல்லை அவங்களோட பொருள் பலத்தை வச்சோ பழகாமல், உண்மையிலே உங்களுக்கு பழகணும்னு ஆசை இருந்தால் அன்பாக 4 வார்த்தை பேசுங்க. எந்த ஸ்டேட்டஸும் பார்க்காதுங்க. அதை தான் நான் இங்கே சொல்ல வரேன். எந்த ஸ்டேட்டஸும் பார்க்காம பழகுங்க, பேசுங்க. அதுதான் ஒரு நல்ல ஆரோக்கியமான அணுகுமுறையாக இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அது ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். எல்லாருக்கிட்டையுமே நார்மலாக எப்பவும் போல் அன்போடையும் பாசத்தோடையும் பழகுங்க. இந்த நாட்களில் இப்போ இருக்கிற காலங்களில் அன்புக்கும் இடம் இல்லை, பாசத்துக்கும் வேல்யூ இல்லை. ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு பணம் எல்லாம் அதுக்கப்புறம் தான் அன்பாக பேசி பழகுங்க. See you guys in next video.